தொடர்கின்றன. வட மாநிலங்களில் கடும் குளிரும் பனிமூட்டமும் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் புதுடெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களின் பல பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக கடும் குளிர் மக்களை வாட்டியிருக்கிறது. நண்பகலிலும் அடர்ந்த பனிமூட்டம் காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் குளிருக்கு இதுவரை 26 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. अरे काफी परेशानी है भाई, इसके सामने तो कोहरा खट रहा है, देख रहे हो धुंध कितनी छा रही है, गाड़ी चलाना मुश्किल हो रहा है बंदे को। सवारी में भी फर्क पड़ता है। हाँ, सवारी में काफी फर्क है, काम ही नहीं है रोड पे भाई, सवारी बैठने को राजी नहीं है ऑटो में। அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக ஏராளமான ரயில்கள் டெல்லியில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 60க்கும் மேற்பட்ட ரயில்கள் தாமதமாக சென்று கொண்டிருக்கின்றன. மோசமான வானிலை காரணமாக விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. டெல்லியைப் போலவே ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் கடும் குளிர் மக்களை வாட்டி வருகிறது. ராமேஸ்வரம் பகுதியில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளதால் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பகுதியில் கடலில் 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை அறிவிப்பு பலகைகளை வைத்துள்ளனர். இதையடுத்து கடலில் மீன்பிடிக்க செல்வதற்கான அனுமதி டோக்கன்களை வழங்குவதும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் கடலில் பலத்த காற்று வீசுவதாலும் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதாலும் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லவில்லை. இம்மாவட்டத்தில் வானகிரி, பூம்புகார், தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதி மீனவர்கள் இந்த கடல் சீற்றம் காரணமாக கடந்த 2 நாட்களாக மீன்பிடிக்க செல்லவில்லை. கொழுப்பு சத்து மிக குறைவாக உள்ள எண்ணெய் வித்துகளில் பேகல் எனப்படும் எண்ணெய் வித்து பயிர் சாகுபடி திருவண்ணாமலை பகுதியில் தொடங்கியது. சூரியகாந்தி எண்ணெய், நிலக்கடலை எண்ணெய், பாமாயில், நல்லெண்ணெய் என பல வகை எண்ணெய்களை சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த வகையில் மலைப்பகுதிகளில் மட்டுமே சாகுபடியாகும் பேகல் எனப்படும் எண்ணெய் வித்து பயிர் 34 டிகிரி தட்பவெப்ப நிலையில் மட்டுமே விளைவிக்கப்படும். இந்த வகை எண்ணெய் வித்துகளில் கொழுப்பு சத்து மிக குறைவாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இங்கு நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை சுமார் 200 டன் பேகல் பயிர் சாகுபடி செய்யப்படுகின்றன. இங்கு சாகுபடியாகும் பேகல் எண்ணெய் வித்துகளை ஆந்திரா மற்றும் கர்நாடகம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த எண்ணெய் வியாபாரிகள் மொத்தமாக கொள்முதல் செய்து வருகின்றனர். இந்த பேகல் எண்ணெயை சமையல் செய்வதற்கும் ஊறுகாய் தயாரிப்பதற்கும் பயன்படுத்துகின்றனர். மேலும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பிறந்த பிறகு அவர்களுக்கு இந்த எள்ளுடன் வெல்லத்தை கலந்து கொடுப்பது வழக்கம். மேற்கு வங்காள மாநிலத்தில் இருந்து பிரித்து கூர்காலாந்தை தனி மாநிலமாக அறிவிக்க கோரி கலிம்பாங் நகரில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. ஆந்திர பிரதேசத்தில் தனி தெலுங்கானா போராட்டம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை 4 மாநிலமாக பிரிக்கும் கோரிக்கை ஆகியவை வலுத்து வரும் நிலையில் கூர்காலாந்தை தனி மாநிலமாக அறிவிக்க கோரும் போராட்டமும் தீவிரமடைந்து வருகிறது. கூர்காலாந்துக்கு சமீபத்தில் தன்னாட்சி உரிமை வழங்குவதில் முரண்பாடு ஏற்பட்டதை அடுத்து தனி மாநில கோரிக்கைக்கான போராட்டம் சிறிது காலம் தணிந்து இருந்தது. ஆனால் தற்போது கூர்காலாந்து யுவமுக்தி மோர்ச்சா இயக்கத்தினர் தனி மாநிலத்திற்கான போராட்டத்தை மேற்கு வங்கத்தில் தீவிரப்படுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் அதிவேகமாக சென்று விபத்துகளை ஏற்படுத்தி வந்த பனியன் கம்பெனி வாகனங்களை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவிநாசி அருகே உள்ள குறும்பபாளையத்தில் பனியன் கம்பெனி வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் வேகமாக வந்த வாகனம் ஒன்று மரத்தின் மீது மோதியதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திரிபுராவில் உள்ள வர்த்தகர்கள் வங்காளதேச நாட்டிற்கு செய்து வந்த மண் ஏற்றுமதி நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திரிபுரா மாநிலத்தில் இருந்து வங்காளதேச மாநிலத்திற்கு அரிய வகை மண்ணை ஏற்றுமதி செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திரிபுரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் எடுத்து வரும் மண்ணை கொட்டி வைக்க வங்காளதேச மாநில அரசு இடம் ஒதுக்கி தர மறுப்பதால் மண் வர்த்தகர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் மற்ற பண்டங்களின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
மருந்து பொருட்களை ஏற்றி வந்த லாரியை துப்பாக்கி முனையில் வழிமறித்து 1,25,00,000 மதிப்புள்ள மருந்துகள் கடத்தப்பட்டன. டெல்லி அரிகானா சாலையில் சரக்கு வாகனங்களை கடத்தி கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த போலீசார் 1,25,00,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்து பொருட்களுடன் லாரியை கடத்தி வந்த கும்பலை அதிரடியாக சுற்றி வளைத்து கைது செய்தனர். அரிகானாவில் இருந்து கடத்தி வந்த இந்த பொருட்களை பதுக்கி வைத்து புதுடெல்லியில் உள்ள பல கடைகளுக்கு விற்பனை செய்ய அந்த கும்பல் திட்டமிட்டு இருந்தது விசாரணையில் தெரியவந்தது. திருச்செங்கோட்டில் மகளின் நிச்சயதார்த்த விழாவிற்காக அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் இரவலாக வாங்கிய 80 பவுன் நகையுடன் தம்பதிகள் மாயமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செங்கோட்டில் லாரி ஓட்டுநராக வேலை செய்து வருபவர் செல்லமுத்து. இவர் சரியாக வேலைக்கு செல்லாமல் கடன் வாங்கி சொகுசு வாழ்க்கை நடத்தி வந்தார். இந்நிலையில் தனது மகளின் நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்காக அருகில் உள்ள குடும்பத்தினர் பலரிடம் 80 பவுன் நகைகளை இரவல் வாங்கிவிட்டு இரவோடு இரவாக குடும்பத்தோடு தலைமறைவானார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் பகுதியில் சீனிவாசபுரத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலின் கதவை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த தங்க நகையை மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தொடர் கொள்ளைகளால் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் தாத்தா ஊர்வலங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வடசென்னை ஆர்கே நகர் பகுதியில் உள்ள கொருக்குப்பேட்டை பகுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்டோர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து பேரணி நடத்தினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்துள்ள துறைப்பாக்கத்தில் அமைந்துள்ள தூய சகாயா மாதா ஆலயத்தில் உடல் உறுப்பு தானம், கண் தானம் ஆகியவற்றிற்கான பதிவும் மற்றும் இரத்த தான முகாமும் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். பலர் உடல் உறுப்பு தானமும் கண் தானமும் வழங்குவதாக பதிவு செய்தனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. வானில் சிறகடைத்து பறக்கும் பறவைகளை பார்க்கும்போது எல்லோருக்கும் பரவசம் ஏற்படும். பறவைகள் போல் நாமும் சிறகடித்து பறந்தால் எப்படி இருக்கும் என்றும் எண்ண தோன்றும். ஆனால் பனிமலைகளில் தத்தி தத்தி நடந்து செல்லும் பெங்குவின் பறவைகள் திடீரென்று பறந்து தங்களது ஆவலை பூர்த்தி செய்து கொள்கின்றன. பொதுவாக பெங்குவின் பறவைகள் பறக்கும் காட்சியை காண்பது அரிது. பருமனான உடலுடன் இந்த பெங்குவின் பறவைகள் எவ்வளவு பாங்காக பறந்து செல்கிறது என்பதை பாருங்கள். வடகொரியா அதிபர் உடல்நலக் குறைவால் திடீர் மரணம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.